இப்போ இந்த வீடியோவில் நம்ம எந்த மேட்சை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஐசிசி T20 வேர்ல்டு கப் 2021 இங்கிலாந்து வெர்சஸ் நியூசிலாந்து ஃபர்ஸ்ட் செமிஃபைனல் T20 வேர்ல்டு கப் மேட்சோட ட்ரீம் லெவல் டீம் அண்ட் ட்ரீம் லெவல் ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரிவியூக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னோட டெலிகிராம் சேனல் பற்றி பார்ப்போம். என்னோட டெலிகிராம் சேனல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா சுந்தர் ஆடம். நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி என்னோட டெலிகிராம் சேனலில் உங்களால் ஜாயின் பண்ணிக்க முடியும். சப்போஸ் அந்த லிங்க் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் ஸ்ட்ரைட்டாக உங்கள் டெலிகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணி மேலே இருக்க சர்ச் பாரில் நீங்கள் சுந்தர் ஆடம்னு கேப்ஸில் டைப் பண்ணுங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சஜஷனில் என்னோட சேனல் ஷோ ஆகும். ஸோ அது மூலியமாக கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி என்னோட டெலிகிராம் சேனலில் உங்களால் ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸோ என்ன யூஸ்னு கேட்டிங்கன்னா நான் வந்து கிரிக்கெட் நடக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து நான் உடனுக்குடன் ஷேர் பண்ணுவேன். அட் த சேம் டைம் நான் வந்து வீடியோஸ் போடக்கூடிய மேட்சஸ்க்கு கொடுக்குற டீம்ஸில் நான் வந்து ஏதாவது டீமில் சேஞ்சஸ் பண்ணாலும் இல்லை அந்த மேட்ச்சுக்கு ஏதாவது நான் வந்து புதுசாக டீம் கிரியேட் பண்ணாலும் இது ரெண்டுமே லாஸ்ட் மினிட் அப்டேட்டாக நான் வந்து டெலிகிராமில் ப்ரொவைட் பண்ணுவேன். அது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அண்ட் யூஸ்ஃபுல்லாகவும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ மறக்காமல் என்னோட டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிங்க. என்னோட டெலிகிராம் சேனல் நேம் சுந்தர் ஆடம். அடுத்து இந்த மேட்ச் வந்து எங்கே நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அபுதாபியில் இருக்கிற ஷேக் ஜெயஸ்ட் இடத்துல தான் இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. அடுத்து இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட் பற்றி பார்ப்போம். இப்போ இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட் பற்றி பார்த்தோம்னா பிச்சை பொறுத்த வரைக்கும் நியூட்ரலாக தான் இருக்க போகுது. எஸ் ஆஃப்கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா துபாய் ஷார்ஜாவை கம்பேர் பண்ணக்குள்ள இந்த ஒரு டோர்னமெண்ட் குறிப்பிட்டு இந்த ஒரு டோர்னமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேனுக்கு ஒரு நல்ல ஃபேவரான ஒரு ட்ராக்னு கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த அபுதாபி ட்ராக்கை சொல்லலாம். பட் இப்போ இந்த செமிஃபைனலுக்கு என்ன ஒரு மாற்றம் இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா எஸ் அஃப்கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த சின்ன ஸ்ட்ரைட் ஓவர் ரேஞ்ச் கண்டிப்பாக பேட்ஸ்மேனுக்கு இருக்கும். பட் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் ஆஃப் ஸ்கொயரில் வந்து ட்ராக் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்பயோ விளாட்ற ட்ராக் இல்லாமல் இந்த வாட்டி புது ட்ராக், அதாவது மிடில் ஆஃப் ஸ்கொயரில் இருக்கும் அந்த ட்ராக். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன கிரியேட் பண்ணுன்னா ஆக்சுவலாக நான் எப்பயும் சொன்ன மாதிரி தான் துபாய் அண்ட் அபுதாபியில் ஒரு சைட் ஆஃப் த கிரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து சின்னதாக இருக்கும். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பேட்ஸ்மேனோட டார்கெட்டட் சைட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஈக்குவலாக பெருசாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான ஒரு நியூட்ரலான ஒரு ட்ராக்கு உண்டான ஒரு அறிகுறின்னு சொல்லலாம். ஏன்னா ட்ராக் வைஸ் ஓகே பேட்ஸ்மேனுக்கு அட்வான்டேஜ் இருக்குது. பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் வந்து பாலை வந்து மிஸ் டைம் பண்ணாலும் பேட்ஸ்மேன் கண்டிப்பாக வந்து டீப்லலாம் அவுட் ஆகிறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ இங்கே சீமர்ஸை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் ஸ்டேடியம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யாருலேயுமே ஸ்விங் இருக்கும். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பால் வந்து ஆஃப் த ட்ராக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்விங் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க ரிப்போர்ட்ஸை சொன்னது இல்லாமல் நம்மளுக்கே ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அது நல்லா தெரியும். ஸோ அப்படி தான் இருக்க போகுது. அதேமாதிரி பேட்ஸ்மேன்ஸை பொறுத்த வரைக்கும் மேபி அந்த 2-3 ஓவர் கொஞ்சம் பார்த்தாலும் அட் த சேம் டைம் ரன்ஸும் வரணும். ஏன்னா இது வந்து பேட்டிங்க்கு ரொம்ப கஷ்டமான ட்ராக்லாம் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். நம்ம சொன்ன மாதிரி தான் துபாய் ஷார்ஜாவை கம்பேர் பண்ணக்குள்ள ஒரு பெஸ்ட் பேட்டிங் ட்ராக்காக இந்த டோர்னமெண்ட்டில் இந்த அபுதாபி ஸ்டேடியத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு. ஸோ அதனால் கம்ஃபர்டபுளாக ப்ளே பண்ணலாம். பட் ஸ்டில் வந்து விக்கெட்டை வந்து பெரிய அளவில் விடாமல் ப்ளே பண்ணணும். அதேமாதிரி பவுலர் சைடு வந்தோம்னா சீமர்ஸாக இருக்கட்டும் ஸ்பின்னர்ஸாக இருக்கட்டும், அதுலேயும் முக்கியமாக சீமர்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஹார்ட் பாலை கண்டிப்பாக யூஸ் பண்ணியே ஆகணும். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் பேட்ஸ்மேனுக்கு எஜ் ஓவராக இருந்தாலுமே கிரவுண்டோட டைமென்ஷன்ஸ் பெருசாக அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பால் வந்து நியூயார்க்குள்ள அந்த ஹார்டாக இருக்குள்ள பேஸ் அண்ட் பவுன்ஸ் கொஞ்சம் வந்து இங்கே அதிகமாகவே இருக்கும். துபாய்க்கு இங்கேயும் என்ன ஒரு கம்பேரிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா துபாயில் இனிஷியலாக மட்டும்தான் அந்த பேஸ் அண்ட் பவுன்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஸ்லோ டவுன் ஆகிடும். பட் இங்கே பொறுத்த வரைக்கும் அந்த பவுன்ஸ் ஃபேக்டர்ன்றது அந்த 40 ஓவருமே இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அதிகமாக தான் இருந்திருக்கு. அந்த மாதிரி தான் நம்ம பார்த்துருக்க கூட. ஸோ அப்படி தான் இருக்க போகுது. ஸோ ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் ட்ராக்கில் கண்டிப்பாக வந்து டர்ன் இருக்கும். அதேமாரி டைமென்ஷன்ஸ் இப்போ வந்து ஈக்குவலாக ரெண்டு சைடுமே பெருசாக இருக்குதுன்றதுனால இனிமேல் கூட வந்து பார்த்தீங்கன்னா தைரியமாக பாலை வந்து நல்லா ஃப்ளைட் பண்ணி போடலாம். ஸோ பேட்ஸ்மேன்ஸ் கொஞ்சம் மிஸ்டைம் ஆனாலுமே நான் சொன்ன மாரி பவுண்டரி லைனால வந்து பார்த்தீங்கன்னா கேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக தான் இருக்கும். ஸோ வெதர் ரிப்போர்ட்னு எடுத்து பார்த்தோம்னா மழை கிடையாது. ஸோ டிஓ பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக மேபி ஒரு மைனர் ரோல் ப்ளே பண்ணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம். ஸோ இப்படி தான் இருக்க போகுது இந்த மேட்சோட பிச் அண்ட் வெதர் ரிப்போர்ட். அடுத்து இங்கிலாண்டோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன் பார்ப்போம். ஜாஸ் பட்லர், ஜானி பேர்ஸ்டோ, டேவிட் மலான், ஆயின் மார்கன், சாம் பில்லிங்ஸ், ஜேம்ஸ் வின்ஸ், டேவிட் வில்லி. ஸோ 3 பேரில் யாராவது ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுவாங்க. மொயின் அலி, லியாம் லிவிங்ஸ்டோன், கிறிஸ் ஓக்ஸ், கிறிஸ் ஜார்டன், ஆதில் ரஷீத், மார்க்கோடு. ஸோ கண்டிப்பாக இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சேஞ்ச் இருக்குது. ஸோ ஜெசன் ராய் வந்து ரூல்ட் அவுட் ஆகிட்டார் காஃப் இன்ஜுரியால். ஸோ அவரை வந்து யார் ரீப்ளேஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த 3 பேரில் ஜேம்ஸ் வின்ஸ் தான் ஆக்சுவலாக ஒரு ரீப்ளேஸ்மெண்ட். பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாம் பில்லிங்ஸ் மேபி ரீப்ளேஸ் பண்ணலாம், இல்லை ஜேம்ஸ் வின்ஸ் ரீப்ளேஸ் பண்ணலாம், இல்லை டேவிட் வில்லி ரீப்ளேஸ் பண்ணலாம். பட் என்னோட ஒரு தனிப்பட்ட ஒப்பீனியன் என்னன்னு கேட்டிங்கன்னா மேபி மோர் ஓவர் டேவிட் வில்லி ரீப்ளேஸ் பண்ண மாட்டாருன்றது என்னோட ஒரு தனிப்பட்ட ஒப்பீனியன் சொல்லுவேன். ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 6 பவுலிங் ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் டேவிட் வில்லியா ஆல்ரவுண்டர்னு சொன்னாலுமே அவர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஃபர்ஸ்ட் பவுலர் தான். ஸோ கொஞ்சம் பேட்டிங் தெரிஞ்ச பவுலர். ஒரு இதுக்கு வந்து டீசெண்டாக சொல்லணும்னா பவுலிங் ஆல்ரவுண்டர்னு சொல்லலாம். பட் பவுலிங் ஆல்ரவுண்டரில் 2 கேட்டகரி இருக்குது. சும்மா சுற்றுறதுன்னு ஒன்று இருக்குது. பட் டேவிட் வில்லியை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசெண்டாக பேட் பண்ணுவார். பட் ஸ்டில் விக்கெட் விழுந்து ஸோ கண்டிப்பாக அவர் வர நேரத்தில் ஸோ வந்து ஒரு 20 ரன் கண்டிப்பாக ஜெயிச்சு கொடுக்கணும். ஸோ அவர் தான் வந்து ஒரு ஆதில் ரஷீத் கூடிய ஒரு மார்க்கோடு கூட சேர்ந்து ஆடணும்னா அந்த இடத்துல அவருக்கு கேப்பபிள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி. ஸோ இப்படி பார்க்கல கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு மோர் ஓவர் வந்து ஆயின் மார்கன் டேவிட் வில்லிக்கு போக மாட்டாரோன்றது என்னோட ஒரு கணிப்பு. அதுவும் இல்லாமல் ட்ராக்குமே கூட வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு
ஈஸ்வட்டில் தான் இருக்குது, பேட்டிங் கொஞ்சம் சாதகமாக தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கல ஆல்ரெடி 6 பவுலர் வச்சிருக்காங்க, மேபி 5 பவுலர் வச்சிருந்தா டேவிட் வில்லிக்கு போகலாம். இதெல்லாம் வச்சு பார்க்கல எனக்கு என்னமோ பர்சனலாக டேவிட் வில்லியை எடுக்க மாட்டாங்களான்னு தோணுது. ஸோ இங்கே 2 ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிச்சம் இருக்கிறது சாம் பில்லிங்ஸ் அண்ட் ஜேம்ஸ் வின்ஸ். மேபி சப்போஸ் சாம் பில்லிங்ஸ் உள்ளே வந்துட்டாரு மிடில் ஆர்டரில் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துருக்க அந்த டாப் ஆர்டர் அப்படி தான் இருக்கிறதுக்கு மோரோவர் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டேவிட் மலானும் வந்து ஓப்பன் பண்ணுவார் ஜாஸ் பட்லர் கூட சேர்ந்து. பட் அதுக்கு நடக்கிறதுக்கு பெரிய அளவில் வாய்ப்பு இல்லை. ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸில் அது 1 தான் ஆடுறாருனால அவரோட இடத்த பெரிய அளவில் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க இங்கிலாந்து மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், ஆயின் மார்க்கெட்டாக இருக்கட்டும். ஸோ இப்படி தான் இருக்க போகுது. பேர்ஸ்டோ வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே ஜாஸ் பட்லர் கூட ஓப்பன் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு தான் ரொம்ப அதிகம். மேபி இங்கே வந்து ஜேம்ஸ் வின்ஸ் உள்ளே வந்துட்டாருன்ற பட்சத்தில் ஸோ ஜேம்ஸ் வின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மல்டி டைமென்ஷனல் பிளேயர்னு கூட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஏன்னா எந்த ஸ்லாட்டில் இறக்கி விட்டால் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கேம் அவர் ஆடுவார். ஸோ அதனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நினைப்பாங்க ஸோ ஜேம்ஸ் வின்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே ஜாஸ் பட்லர் கூட ஓப்பன் பண்ணுறதுக்கு தான் பெரிய வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு. மேபி அப்படி கூட நடக்கலாம். ஏன்னா அங்கே ஆல்ரெடி ஒரு ஓப்பனர் தான் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டாங்க. ஸோ ஆல்ரெடி இருந்தவங்க இடத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா விளையாட்டும் அப்படின்னு மார்கன் நினச்சாருன்னா இங்கே ஜானி பேர்ஸ்டோக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். அதுக்கு என்ன ரீசன் வச்சு பார்த்தீங்கன்னா ஜானி பேர்ஸ்டோ இங்கே வந்து மிடில் ஆர்டரில் ஆடக்குள்ள என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா நியூசிலாந்து சைட்லேருந்து ஈசோதி அண்ட் மிச்சல் சாண்ட்னர் ஸோ 2 பேர் இருக்காங்க. ஸோ 2 பேரோட பவுலிங்குமே எந்த அளவுக்கு ஜானி பேர்ஸ்டோ ஃபேஸ் பண்ணுவார்ன்றது ஒரு கேள்விக்குறி. ஏன்னா அவர் வந்து லெக் ஸ்பின்னர் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் எதிர்க்க கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரகிள் இருந்திருக்கு ஜானி பேர்ஸ்டோக்கு. ஸோ அங்கே மிடில் ஆர்டரில் போடவர்கள அவர் வந்து மாட்டிப்பார். ஸோ நம்மளுக்கே இந்த அளவுக்கு கிடையாது தெரியுதுன்னா மார்கனுக்கு அது தெரியாதா? அப்படி இருக்கக்குள்ள மேபி மார்கன் வந்து பார்த்தீங்கன்னா ஜானி பேர்ஸ்டோ தான் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ் பட்லர் கூட ஓப்பன் பண்ணுவார் முடிஞ்ச அளவுக்கு ரன் ஸ்கோரிங் பண்ணுறதுக்கு. ஸோ சாம் பில்லிங்ஸ் வந்தாலும் சரி ஜேம்ஸ் வின்ஸ் வந்தாலும் சரி எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 4 ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் இருக்குது. ஸோ அது மேட்ச் ப்ராக்ரஸ் ஆக மேபி மொயின் அலியை கூட அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 4க்கு வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. பட் நான் இப்போ சொன்ன பாயிண்ட்ஸாக தான் ஏதோ ஒரு பாயிண்ட் நடக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு மோரோவர் ஜானி பேர்ஸ்டோ ஜாஸ் பட்லர் கூட இறங்குறதுக்குமான ஒரு வாய்ப்பு தான் ரொம்ப அதிகம். அதுக்கு இத்தனை கிரிக்கெட்டிங் டேர்ம்ஸ் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இப்படி தான் இருக்கும். இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆயின் மார்க்கனும் யோசிப்பார். ஸோ இந்த ஒரு சேஞ்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. சேஞ்சுன்னு பார்த்தா இதுதான். பட் லைன் அப்பில் எப்படி இருக்குன்றது நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் என்னோட ஒரு இன்ட்யூஷன் இப்படி தான் இருக்குன்றது. அடுத்து நியூசிலாண்டோட ப்ராபபிள் பிளேயிங்னு பார்ப்போம். மார்டின் கப்டில், டேரல் மிச்சல், கேன் வில்லியம்சன், டிவான் கான்வே, கிளென் பிலிப்ஸ், டிம் சைஃப்ரட், ஜிம்மி நீஷம், மிச்சல் சாண்ட்னர், டிம் சோதி, ஈசோதி, ட்ரெண்ட் போல்ட். ஸோ நியூசிலாண்டோட ப்ராபபிள் 11 ஸோ கண்டிப்பாக இப்படி தான் இருக்க போகுது. ஸோ எந்த விதமான சேஞ்சஸ் இருக்க போகிறது இல்லை. ஸோ சேஞ்சஸ் தேவையும் கிடையாது. ஏன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பெரிய அளவில் இங்கே ஒன்றும் கிடையாது. ஸோ இப்படி தான் இருக்க போகுது. அடுத்து இந்த கிரவுண்டோட ஸ்டாட்ஸ் பற்றி பார்ப்போம். ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 166. அடுத்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ் பார்ப்போம். ஜாஸ் பட்லர், ஜானி பேர்ஸ்டோ, கேன் வில்லியம்சன், மொயின் அலி, மார்டின் கப்டில். ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டீமுக்கு நீங்கள் வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ட்ரீம் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு 2 டீம் சஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ டீம் 1 பார்ப்போம். விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் ஜாஸ் பட்லர் ஒரு டிஃபால்ட்டான ஒரு ஆப்ஷனாக கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டிஃபால்ட்டான ஒரு ஆப்ஷன் சொல்லுவோம். பட் ஸ்டில் நான் வந்து சொல்கிறத முழுசாக கேட்டுங்க. இங்கே இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 3 விக்கெட் கீப்பர்ஸ் இருக்காங்க. டிவான் கான்வே, டிம் சைஃப்ரட் அண்ட் சாம் பில்லிங்ஸ். இதில் டிம் சைஃப்ரட் அண்ட் சாம் பில்லிங்ஸை வெளியே எடுத்து வச்சிருங்க. ஷார்ட் லீகை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மைண்டை குழப்பிக்கணுன்ற அவசியம் இல்லை. பட் இங்கே டிவான் கான்வே கண்டிப்பாக க்ரூஷியலான ரோல் ப்ளே பண்ணுவார். நீங்கள் என்னோட வீடியோஸை ரெகுலராக பார்க்குறதா இருந்தீங்க தெரிஞ்சிருக்கும். நான் எப்பயுமே டிவான் கான்வேவை ஹையாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ரேட் பண்ணுவேன். இப்போ கேட்கலாம் ப்ரோ அப்போ நீங்கள் வந்து டிவான் கான்வேவை இங்கே எடுத்துருக்கலாமே அப்படின்னு கேட்கலாம். அஃப்கோர்ஸ் எடுத்திருப்பேன். நான் வந்து உங்களுக்கு ஒரு டீம் மட்டும் சஜஸ்ட் பண்ணுறதா இருந்தால் நான் கண்டிப்பாக உங்களுக்கு 2 டீம் சஜஸ்ட் பண்ணுறதுனால டீம் ஒன்று மோரோவர் வந்து பார்த்தீங்கன்னா சேஃபாக வைக்கணும் தான் நான் பார்ப்பேன். அந்த பட்சத்தால் நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மார்டின் கப்டிலுக்கு போயிருக்கேன். மற்றபடி எதுவுமே இல்லை. நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா ப்ரோ நான் வந்து ஜாஸ் பட்லர் அண்ட் டிவான் கான்வேயோட போகலாமான்னு கேட்டிங்கன்னா என்னோட பதில் கண்டிப்பாக போகலாம். அது ஷார்ட் லீகாக இருந்தாலும் சரி, கிராண்ட் லீகாக இருந்தாலும் சரி. அதுக்கு ரீசன் நான் ஆல்ரெடி சொன்னது தான். நியூசிலாந்து சைட்லேருந்து பெஸ்ட்டான ஒரு ஃபார்மில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கேன் வில்லியம்சன் அண்ட் டிவான் கான்வே அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். கேட்கலாம் ப்ரோ மார்டின் கப்டில் நல்லா தானே விளையாடிட்டு இருக்காரு. பட் ஸ்டில் வந்து அவர் நல்லா விளையாண்டாலுமே அவருக்கு ஏகப்பட்ட வீக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி சொல்கிறேன். ஸோ இவங்க 2 பேரால் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக டீம் மேபி ஏதாவது விக்கெட் இழந்தாலும் ஸோ இவங்க வந்து நின்று உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னால் அந்த ஆப்கானிஸ்தான் மேட்சை சொல்லலாம். ஸோ என்னோட வீடியோ கூட எடுத்து பாருங்க. நான் அங்கேயும் இந்த பாயிண்ட் சொல்லியிருப்பேன். கிட்டத்தட்ட அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச்சில் நடந்திருக்கும். அந்த டிவான் கான்வே அண்ட் கேன் வில்லியம்சன் அவங்களோட பார்ட்னர்ஷிப் எந்த அளவுக்கு குருஷியலாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு நியூசிலாண்டோட ஸ்கோராக இருக்கட்டும், அவங்களோட சேசிங்காக இருக்கட்டும் ரொம்ப சக்ஸஸாக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா டிவான் கான்வேவை ஹையாக ரேட் பண்ணுறேன். நீங்கள் விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் கண்டிப்பாக 2 பேரோட போகலாம். நான் வந்து 2 டீம் சஜஸ்ட் பண்ணுறதுனால இந்த டீமில் நான் கொஞ்சம் சேஃபராக மூவ் பண்ணுன்ற பட்சத்தில் நான் வந்து இங்கே கப்தில் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். மற்றபடி எதுவுமே இல்லை. இதே என்ன கேட்டிங்க நான் உங்களுக்கு ஒரு டீம் மட்டும் சஜஸ்ட் பண்ணுறேன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல கப்திலுக்கு பதிலாக ஸ்ட்ரைட்டாகவே நான் வந்து இங்கே டிவான் கான்வே தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணியிருப்பேன்.
இன்னும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் பின்னாடி பார்ப்போம். இப்போ அடுத்து பேட்ஸ்மேன்ஸ் ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். மார்டின் கப்டில், கேன் வில்லியம்சன், டேவிட் மலான், டேரல் மிச்சல். அடுத்து ஆல்ரவுண்டர்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா மொயின் அலி, லியம் லிவிங்ஸ்டோன். அடுத்து பாலர்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா ஆதில் ரஷீத், ட்ரெண்ட் போல்ட், கிறிஸ் ஜார்டன், ஈஸ் சோதி. ஸோ இந்த டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜாஸ் பட்லரை கேப்டனாகவும் மொயின் அலியை வைஸ் கேப்டனாகவும் கொடுத்துருக்கிறேன். ஜாஸ் பட்லரை கேப்டனாக கொடுத்த ரீசன் ஸோ செம கன்சிஸ்டன்டான பிளேயர். ஸோ அதுவும் இல்லாமல் இன்னொரு ரீசனும் இருக்குது. நான் ஏன் வந்து அவர் கொடுத்தேன்னு ஆக்சுவலாக ஜசன் ராய் இல்லைன்றக்குள்ள கண்டிப்பாக டாப் ஆஃப் த ஆர்டரில் ஜாஸ் பட்லர் அவரோட ரோலை ஒரு கீ பிளேயர் ரோலுக்கு மாற்றி தான் ஆகணும். ஸோ அவர் கடைசி வரைக்கும் நின்று கொண்டு போகணுன்றது தான் இங்கிலாண்டோட டீம் மேனேஜ்மெண்ட். என்னதான் வந்து அவங்களோட பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் வந்து ஒரு அக்ரெசிவாக இருந்தாலும் ஸோ இந்த மேட்சுக்கு ஜசன் ராய் இல்லாதது ஒரு பெரிய இழப்பு அப்படின்னு தான் சொல்லணும். இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜானி பேர்ஸ்டோ இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு பட்டரோட பேர்ஸ்டோ தான் இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா கேமை வந்து டேக் ஆஃப் பண்ணுவாருன்றது என்னோட ஒரு தாட்டுன்னு கூட வந்து சொல்லலாம், என்னோட ஒப்பீனியன் கூட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஸோ ஜாஸ் பட்லரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆங்கரிங் இன்னிங்ஸ் ப்ளே பண்ணுறதுக்குமான ஒரு வாய்ப்பு தான் ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா ஜானி பேர்ஸ்டோவை பொறுத்த வரைக்கும் மிடில் ஆர்டரில் இறக்கி விட்டாங்கன்னா கண்டிப்பாக ஈஸ்வதியாக இருக்கட்டும், மிச்சல் சண்டனராக இருக்கட்டும், அவர் வந்து ஏகப்பட்ட வாட்டி ட்ரபிள் பண்ணி அவர் வந்து விக்கெட் எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக கரெக்டாக ஜானி பேர்ஸ்டோவை யூட்டிலைஸ் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா ஓப்பன் தான் பண்ணி விடுவாங்க. அந்த ஓப்பன் பண்ணி விடுற இடத்துலையும் அவர் வந்து ஸ்ட்ரைக்குக்கு போக சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட தாட். கண்டிப்பாக ஆயின் மார்க்கன் அதை தான் மோஸ்ட்லி பண்ணுவார்ன்றது என்னோட ஒரு எதிர்பார்ப்பு. ஸோ அதனால் அந்த ஆங்கரிங் இன்னிங்ஸ் ரோல் ஆடுறதுனால என்ன யூஸ்ன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து 20 ஓவருமே அவர் வந்து கொண்டு போவார் கேமை. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 ஓவருக்கு மேலே இல்லை ஒரு 13 ஓவருக்கு மேலே வந்து அவரோட கோத்ரூ ஷாட்ஸ் வந்து ஆடுறதுக்கான ஒரு வாய்ப்பு. ஸோ அப்படி இருக்கக்குள்ள கன்சிஸ்டண்டாக அவர்கிட்ட இருந்து ரன் வரதுக்கும் ஒரு வாய்ப்பு. அதுவும் இல்லாமல் ரீசெண்ட் டைம்ஸில் செம்ம ஃபார்மில் இருக்காரு. ஸோ இதுவும் இல்லாமல் இங்கிலாந்து டீம்லேயே ஒரு தி பெஸ்ட்டான ஒரு ஃபார்மில் இருக்கிறது ஜாஸ் பட்லர். ஸோ இந்த ஒரு ரீசன்ஸால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் சாய்ஸ் நான் வந்து ஜாஸ் பட்லர் கொடுத்துருக்கேன். அதேமாதிரி வைஸ் கேப்டனாக வந்து பார்த்தீங்கன்னா மொயின் அலி. ஸோ மொயின் அலியை நான் ஏன் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா நான் சொன்ன மாரி அவர் வந்து டாப் 4ல் பேட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அதிகம். அது ஏகப்பட்ட வாட்டி இந்த டோர்னமெண்ட்லேயே பார்த்துருக்கோம். ஆயின் மார்கன் மொயின் அலியை ப்ரொமோட் பண்ணுற விஷயத்தில். அதேமாதிரி வித் த பால் கண்டிப்பாக இவருக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஏன்னா டாப் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா டிவான் கான்வே ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இருக்கார். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷர் ரோலில் ஒரு ஜிம்மி நீஷாம் அண்ட் கிளென் ஃபிலிப்ஸ்ன்ற மிச்சல் சாண்ட்னர் இவங்க 2 பேருமே இருக்காங்க. அப்படி இருக்கக்குள்ள கண்டிப்பாக மொயின் அலி அந்த இடத்துல யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு ரொம்ப அதிகம். அதில் அவங்களோட ஃபினிஷராக வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்மி நீஷாம் தான் இருக்கார். மேபி இந்த 2 குரூஷியலான பிளேயரை விக்கெட் எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக மொயின் அலியை ஆயின் மார்கன் யூஸ் பண்ணுவாருன்றது என்னோட ஒரு ஒப்பீனியன். அந்த சேம் டைம் இவங்க கேட்கலாம் ப்ரோ அப்புறம் வந்து லியம் லிவிங்ஸ்டோன் பதிலாக ஒரு பேட்ஸ்மேன் இல்லை வந்து ஒரு பவுலர் போலாமான்னு கேட்டிங்கன்னா நான் வந்து வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா லியம் லிவிங்ஸ்டோனை பொறுத்த வரைக்கும் எஸ் அஃப்கோர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 55% தான் எடுத்திருக்காங்கன்னக்குள்ள ஒரு ப்ராப்பரான யூஸ்ஃபுல் கிரிக்கெட்டர்னு சொல்லுவேன். அதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் கிடையாது. ஏன்னா டாப் 4ல் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் டிவான் கான்வே தான் இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் ஃபினிஷிங் ரோலில் வராருன்றதுனால மேபி மொயின் அலியை விட லியம் லிவிங்ஸ்டோனுக்கு இன்னும் கொஞ்சம் டாப் ஆஃப் த ஆர்டரில் எங்கேயாவது ஓவர்ஸ் தள்ள முடிஞ்சால் அங்கே வந்து தள்ளிடுவார். ஏன்னா ஆதில் ரஷீத் ஆல்ரெடி ஒரு லெக் ஸ்பின்னர் இருக்காருன்றதுனால அவரை வந்து மிடில் ஓவர்ஸுக்கு வச்சிருப்பாரு. மேபி லியம் லிவிங்ஸ்டோனை கூட வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு மேபி 1 or 2 ஓவர்ஸ் கொடுக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் அப்படின்னு கூட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். அவர் வந்து ஓவரே போடலனாலும் வித் த பேட் கண்டிப்பாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா குரூஷியல் ரோல் ப்ளே பண்ணுவார். மேபி ஜசன் ராயாக இருந்தாருன்னா நான் கொஞ்சம் ஒரு 50-50 பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிச்சிருப்பேன். ஸோ மேபி ஜசன் ராய் இல்லைன்றதுனால ஸ்ட்ரைட்டாகவே பட்லருக்கு அப்புறம் நான் வந்து பெஸ்ட்டாக இப்போ ரீசெண்ட் ஃபார்மில் இருக்கிறது நான் எப்பயுமே ஆக்சுவலாக மலானி ஹையாக ரேட் பண்ணுவேன். பட் ஸ்டில் வந்து ரீசெண்ட் டைம்ஸில் மலானோட டச் பெரிய அளவில் இல்லையோன்றது என்னோட ஒரு தனிப்பட்ட ஒரு தாட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதனால் ஸ்ட்ரைட்டாகவே நான் வந்து லியம் லிவிங்ஸ்டோனை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த இதில் எடுத்தது இங்கிலாந்து சைட்லேருந்து ஜாஸ் பட்லர், மொயின் அலி அண்ட் லியம் லிவிங்ஸ்டோன் தான். சரி ஓகே, டாப் ஆர்டர் ஒரு பிளேயர் கண்டிப்பாக தேவைன்றதுனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டேவிட் மலானை சூஸ் பண்ணியிருக்கேன். மற்றபடி எதுவுமே இல்லை. பட் ஸ்டில் வந்து இதுதான் என்னோட ஒரு ரீசன். உங்களுக்கு இந்த ரீசன் வந்து ஓகே அப்படின்னா மட்டும் நீங்கள் லியம் லிவிங்ஸ்டோன் கூட போங்க. அப்படி இல்லைனா நீங்கள் தாராளமாக ஒரு பேட்ஸ்மேனோ இல்லை பவுலருக்கோ தாராளமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போய்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் நான் ஆல்ரெடி சொன்னதான், நீங்கள் மேபி ஒரு டீமோட போகிறோம் ப்ரோ, இது 2 டீமில் நான் இந்த டீம் எடுக்கலாம்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக சேஃபாக போகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த டீம் ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க. அதுலேயுமே கூட வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு தனிப்பட்ட விஷயம் என்னன்னா, நீங்கள் அதுலேயும் கொஞ்சம் நான் வந்து இல்லை ப்ரோ நான் வந்து ரிஸ்க் எடுக்க தயார் தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கப்திலுக்கு பதிலாக இங்கே தாராளமாக இங்கே டிவான் கான்வேவை நீங்கள் எடுத்துக்கூட இந்த டீமை நீங்கள் தாராளமாக கொண்டு போகலாம். அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பவுலர் சைடில் பொறுத்த வரைக்கும் ஜார்டன் அண்ட் ஆதில் ரஷீதில் எந்த விதமான ஒரு குழப்பமே கிடையாது. பட் இங்கே ஈஸ்வதியா இல்லை வந்து டீம் சவுதியா அப்படின்னு வரக்குள்ள இங்கே கண்டிப்பாக உங்களுக்கு டவுட் ஏற்படும். ஸோ இங்கிலாந்து பிளேயர்ஸ் பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா லெக் ஸ்பின்னருக்கு எதிர்க்க கண்டிப்பாக ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பேசிஸில் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சவுதியை வந்து பிக் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாகவே வந்து மேபி எஃபெக்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை ஸ்ட்ரைட்டாகவே நியூசிலாந்து வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ரொம்ப சேஃபாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் டீம் சவுதிக்கு போகிறதுக்குள்ள வாய்ப்பும் இருந்தது என்ற பட்சத்தில் கண்டிப்பாக போகலாம். எனக்கு தெரிஞ்சு அஃப்கோர்ஸ் இருக்கும் தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து சவுதிக்கும் 9 கிரெடிட்ஸ் இருக்கக்குள்ள நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் அவரை ஸ்வாப் பண்ணிக்கலாம். ஏன்னா கண்டிப்பாக 1 or 2 விக்கெட்ஸ் அவர்
அவர் வந்து டெத்தில் அவர் அடிக்க போய் கூட வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் விடுறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ நீங்கள் அதனால் நீங்கள் தாராளமாக டிம் சவுதி கூட போய்க்கலாம். இல்லை ப்ரோ நான் வந்து 2 டீமோட போகிறேன்னா ஸ்ட்ரைட்டாகவே ஒரு டீமில் ஈ சவுதியும் ஒரு டீமில் வந்து டிம் சவுதியும் நீங்கள் வச்சு போகலாம். நான் அப்படி தான் போயிருக்கிறேன். ஸோ அடுத்து நம்ம டீம் 2 பார்ப்போம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் லெவலில் என்னுடைய டீம் 1. அடுத்து டீம் 2 பார்ப்போம். ஸோ நான் முன்ன சொன்ன மாதிரி தான் பெரிய அளவில் சேஞ்ச் பண்ணல. ஜஸ்ட் நான் வந்து 2 பிளேயரை ஸ்வாப் பண்ணியிருக்கேன். மார்டின் கப்திலுக்கு பதிலாக நான் வந்து டிவான் கான்வே இங்கே சூஸ் பண்ணியிருக்கேன். அட் த சேம் டைம் பவுலர்ஸ் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே ஈசோதிக்கு பதிலாக டிம் சவுதி நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொண்டு வந்திருக்கேன். மற்றபடி எந்த சேஞ்சஸுமே இல்லை பிளேயர் சைடு. அதேமாதிரி கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனாக நான் வந்து மொயின் அலியை கேப்டனாகவும் கேன் வில்லியம்சனை வைஸ் கேப்டனாகவும் வச்சு இந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடியே நான் சொல்லிடுறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் ஏன் வந்து இந்த ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணேன்னு. எஸ் அஃப்கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரிஸ்கி டீம்னு நான் சொல்ல மாட்டேன். இது 2 டீமே ஓரளவுக்கு சேஃபாக கொடுக்கணும் தான் சொல்லியிருக்கேன். மேபி கொஞ்சம் இதை நீங்கள் ரிஸ்கி ஆகணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஃபுல் ரிஸ்க்குன்னு சொல்ல மாட்டேன். கேன் வில்லியம்சனை நீங்கள் வந்து கேப்டன் சாய்ஸில் வச்சுக்கிட்டு மொயின் அலியை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வைஸ் கேப்டன் சாய்ஸில் வச்சு இந்த டீமை தாராளமாக நீங்கள் கொண்டு போகலாம். ஸோ நான் ஏன் மொயின் அலியை வச்சிருக்கேன்னு கேட்டிங்கன்னா மேபி அவர் வந்து கண்டிப்பாக 2 to 3 overs போல் பண்ணுவார். மேபி 1 or 2 wickets எடுத்தாருன்னா இன்னும் கொஞ்சம் பெனிஃபிஷியலாக இருக்கும். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் கேரண்டி ஒரு பிளேயர்னு சொல்லலாம் மொயின் அலியை பொறுத்த வரைக்கும். மேபி இப்போ நீங்கள் கேன் வில்லியம்சனை போடுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அவர் வந்து ஒரு பியூர் பேட்ஸ்மேன். அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம் நான் வந்து யோசித்தேன், கேன் வில்லியம்சனை கேப்டனாக போடக்குள்ள அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த knee injury வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதை வந்து ஃபுல்லாக ரெக்கவர் ஆகலை. அவர் அப்படியே தான் வந்து பார்த்தீங்கன்னா விளையாட போகிறாருனாக்குள்ள மேபி அதை ஏதாவது ட்ரபிள் பண்ணுமோ அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதனால் அவர் வந்து கண்டிப்பாக வந்து அவர் பின்வாங்க மாட்டார். ஏன்னா அவர் டீமுக்கு அவர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிளேயர். பட் ஸ்டில் அந்த இன்ஜுரின்றது அவரும் ஹியூமன் பீயிங் தான். அவரை டிஸ்டர்ப் ஏதாவது பண்ணிருச்சுன்ற பட்சத்தில் மேபி அவர் வந்து இனிஷியலாக விக்கெட் ஆகிட்டாரு அப்படின்னா ஒரு பெரிய கேள்விக்குறி ஆகிடும் இந்த டீம். ஸோ அதனால தான் ஓரளவுக்கு சேஃபர் சாய்ஸாக நம்ம வந்து மொயின் அலியை போட்டு வைஸ் கேப்டனாக வந்து வில்லியம்சனை போடலாம் அப்படின்ற ஒரு தாட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இருந்து. ஏன்னா பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸில் வில்லியம்சனை ப்ரிஃபர் பண்ண ஒரு 5 to 6% பீப்புள்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக கேன் வில்லியம்சன் நான் எப்பயுமே சஜஸ்ட் பண்ணுவேன். பட் ஸ்டில் இப்போ நான் ஏன் சஜஸ்ட் பண்ணேன்னா அவருக்கு வந்து ஒரு இன்ஜுரி கன்சர்ன் இருக்குது. ஸோ அதோட தான் வந்து ஆட போகிறாரு. அதையும் நான் உங்களுக்கு வந்து இங்கே பாயிண்ட் அவுட் பண்ணிடுறேன். அதனால தான் அவர் வைஸ் கேப்டன் சாய்ஸில் வச்சுட்டு கேப்டன் சாய்ஸில் நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மொயின் அலியை ப்ரிஃபர் பண்ணிக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான். அதேமாதிரி இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் கிராண்ட் லீகில் போகிறீங்க, இதுக்கப்புறம் 3ஆவது ஒரு டீமுக்கு ப்ரோ இல்லை ப்ரோ எனக்கு கொஞ்சம் ரிஸ்கியான ஒரு ஆப்ஷன் கொடுங்கன்னா நான் வந்து கண்டிப்பாக வந்து மலானை வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் சாய்ஸ்லையும் டிவான் கான்வேவை வைஸ் கேப்டன் சாய்ஸ்லையும் வச்சு ஒரு டீம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். இந்த காம்பினேஷனில் ஒரு டீம் நீங்கள் தாராளமாக கிராண்ட் லீகில் ட்ரை பண்ணி பாருங்கள். மேபி பெஸ்ட்டாக இருக்கிறது ஒரு வாய்ப்பு இருக்குது. அண்டர் ரேட்டட் ப்ளஸ் அவுட் ஆஃப் சைட்டில் பெஸ்ட்டான ஒரு பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 2 பேர் தான். அஃப்கோர்ஸ் டேவிட் மலான் பெரிய அளவில் டச்சில் இல்லாமல் இருக்கலாம். பட் ஸ்டில் இந்த ஒரு அபுதாபி ட்ராக் ஓரளவுக்கு டீசென்டான பேட்டிங் ட்ராக்ன்றதுனால டேவிட் மலானோட ரோல் இந்த மேட்சுக்கு மேபி குரூஷியலாக இருக்கும். ஏன்னா ஜசன் ராய் கிடையாது. இனிஷியலாக ஏதாவது விக்கெட் ஆகிட்டாங்கன்னா டேவிட் மலான் தான் அதை கேரி பண்ணி கொண்டு போகணும். இந்த மாதிரி இருக்கக்குள்ள டேவிட் மலானை ஒரு டீமில் நீங்கள் கேப்டன் சாய்ஸில் வச்சுட்டு போங்க. அதேமாதிரி டிவான் கான்வே அவர் நிறைய பேர் பிக் பண்ணி எனக்கு தெரிஞ்சு ஒரு 28% தான் பீப்புள் பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அவருமே நீங்கள் வைஸ் கேப்டன் சாய்ஸில் வச்சு போகலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் வைஸ் மட்டும் கிடையாது, அவங்களோட எபிலிட்டி 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம பிளேயர். பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் ரேட்டட் அப்படின்னு தான் சொல்லுவேன். என்னோட ஒரு கிராண்ட் லீக் பிக் வந்து பார்த்தீங்கன்னா டேவிட் மலான் அண்ட் டிவான் கான்வே இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் லெவலில் என்னோட டீம் 2. உங்களுக்கு இந்த 2 டீமே ஓகே நான் மட்டும் கொண்டு போங்க அப்படின்னா வேண்டாம். நான் சொன்ன யூசர்ஸ் அண்ட் பிளேஸ் டீடைல்ஸ் வச்சு நீங்களே ஒரு டீம் கிரியேட் பண்ணி கொண்டு போகிறதா உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக நினச்சிங்கன்னா இந்த வீடியோ லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சுந்தராடம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்படி நீங்கள் பிரஸ் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்கும். அதில் ஆல் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக இருக்கும் வந்துடும். ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ்.